ஸோ கிட்ட புஷ் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ண போகிறனால நார்மலாக எனக்கு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி காட்டுது. ஸோ அதனால சிடி ஸ்பேஸ், ஸோ என்னென்ன ஃபோல்ட் நான் ஆக்சுவலி சர்ஜன் டாஸ்க் ஃபோல்டருக்குள்ள போகணும் இல்லையா. ஸோ அதனால சிடி ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேப் அழுத்தணும் அப்படின்னா ஃபோல்டர்ஸ்லாம் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ அப்போ சர்ஜன் டாஸ்க் வந்தோடனே ஒரு இன்னொரு ஸ்லாஷ் இருக்கும் இல்லையா, நம்ம டாட்டு பக்கத்தில் ஒரு டிவைட் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு அகைன் திரும்பி இன்னொரு டேப் அழுத்தணும் அப்படின்னா இது அகைன் வருது. சரி ஓகே, நம்ம அகைன் ஸ்லாஷ்லாம் கொடுத்தோம்னா நார்மலாக சிடி ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேப் அழுத்தணும்னா சர்ஜன் டாஸ்க் வந்துடும். அப்படியே ஒரு என்டர் அழுத்தணும்னா அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடும். அகைன் திரும்பி சிடி கொடுத்துட்டு திரும்பியும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டாஸ்க் 1 ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கு. ஸோ அகைன் டாஸ்க் 1குள்ள வந்துடும். ஸோ இப்போ டாஸ்க் 1குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது 2 ஃபைல்ஸ்க்குலாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு DIRனு போட்டோம் அப்படின்னா இங்கேயே வந்து சொல்லியிருக்கு index.html இருக்கு, main.css மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஃபோல்டர்ல இருப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட GitHubல போயிட்டு ஒரு ரெபாசிட்டரி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். லைக் நான் வந்து என்னோட GitHub போறேன். as usual repository section போயிட்டோம். நியூ இருக்கும், நியூ கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சும்மா சாம்பிள் பேஜ் சும்மா வச்சுக்கிறேன். ஸோ as usual இது நார்மலாக பப்ளிக்லேயே இருக்கும், எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ப்ரைவேட்டில் இருக்கும், இல்லை ரீட்மி ஃபைல் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். டேரெக்டாக கிரியேட் ஓகே சாரி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். சாரி இந்த ரெபாசிட்டரி நேமில் போடணும். ஸோ செக் அவைலபிளாக இருக்குது. கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தோம்னா வேறு எதுவுமே பண்ணலாம். இந்த பேஜ் வந்து இது அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நார்மலாக கிட் நெட் ஆக்சுவலி இங்கெல்லாம் புஷ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ தெரிஞ்ச ஸ்டெப் தான். ஸோ கிட் நெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஒரு GitHub ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இங்கே கிட் ஆட் ரீட்மி ஃபைல் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரீட்மி ஃபைல் வந்து தேவையில்லை. ஸோ அதனால வந்து ஆட் ரீட்மி ஃபைல் தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்னன்னா டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகணும். ஸோ டாட் போட்டால் என்ன ஆகும்னா அந்த ஃபோல்டு இப்போ கரண்ட்டாக அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா ஃபைல்ஸுமே எடுத்துக்கோ, ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அப்படின்னு இருக்கும். ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே வராது, நார்மலாக இருக்கும். அடுத்து வந்து கமிட் ஃபர்ஸ்ட் கமிட்னு இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் கமிட்னு தான் இருக்கணும் சரிங்களா. பட் ஆனால் ஒரு ஒருத்தரையுமே வந்து யூனிக்கான நேம் நம்ம கொடுப்போம். இப்போ சாம்பிள் பேஜ்னு இப்போ கொடுக்குறோம், அடுத்த தடவை நான் திரும்பி ஹோஸ்ட் பண்ண ஐ மீன் இதே ரெபாசிட்டரியில் கமிட் பண்ணும்போது வேற நேம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவுமே அது எப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். இப்போ அதே கெட் பிரான்ச்சை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அகெயின் வந்து ஒரு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அகெயின் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து இப்போ புஷ் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கிட்டத்தட்ட இதில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணாலே வந்து புஷ் ஆகும். பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி கோடில் திரும்பி அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எப்படி அப்டேட் பண்ண கோடை வந்து புஷ் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வந்து புஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிவிட்டு ஓகே பார்ப்போம். இப்போ வந்து நம்ம புஷ் பண்ண கோடு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே பேஜஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேஜஸ் இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்னு இருக்கும், இங்கே நன்னு சேவ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு GitHub Actions இருக்குல்ல அதை கொடுக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைக் இந்த மாதிரி பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த 2 ஆப்ஷன் வந்துடும், GitHub Pages JKL அண்ட் ஸ்டாட்டிக் HTML இருக்கும். ஸோ இங்கே கான்ஃபிகர் இருக்கா, ஸ்டாட்டிக் HTML இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் HTML, இது வந்து வேற ஒரு JKL டெப்ளாய்மெண்ட். ஸோ இது நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக ஸ்டாட்டிக் HTML தான் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு சம் செட்டப் வந்ததும் இதில் நீங்கள் எதுவுமே பண்ணணும். டேரெக்டாக போயிட்டு இந்த கமிட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்த கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டா போகும். ஸோ இங்கேயுமே கிரியேட் ஸ்டாட்டிக் எம்எல் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ணணும், டேரெக்டாக திரும்பி கமிட் சேஞ்சஸ், அங்கே ஒரு கமிட் சேஞ்சஸ், இங்கே ஒரு கமிட் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் YML ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணணும்னா நார்மலாக வந்து திரும்பி நான் சாம்பிள் பேஜ் ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இல்லைனா இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா சாரி அதில் ஐ மீன் அந்த கலர் இருக்குல்ல, ஸோ ஓகே அதை கிளிக் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போயே வந்து டிக் வந்துருச்சு. ஸோ டெப்ளாய் ஸ்டாட்டிக் வந்து டெப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம எப்படி அந்த லிங்க்கை கெட் பண்ணலாம், திரும்பி அகைன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ் போயிட்டு அகைன் பேஜஸ் இருக்கு இல்லையா, பேஜஸ் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது ஒரு லிங்காக லைக் இப்போ இதுதான் நீங்கள் டாஸ்க் பண்ணியிருந்தீங்களா. ஸோ
இது வந்து இப்போ ஒரு லிங்காக கிடச்சி நீங்கள் இப்போ இதை வந்து உங்கள் இதில் ஓப்பன் பண்ணாலும் இது வந்து இது வரும். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா அந்த ஃபைல் திரும்பி ரன் பண்ணணும். ஸோ அதுக்காக இது ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒரு ஹோஸ்டிங் மாதிரி. லைக் இது வந்து ஆனால் இது பெரிய டெப்ளாய்மெண்ட் கிடையாது. லைக் இப்போ வந்து கிட்டப்ல வந்து ஸ்டாட்டிக் பேஜஸ் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அதனால ஸ்டாட்டிக் பேஜ் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டைனாமிக் பேஜ் தான் டிப்ளை பண்ண முடியாது. லைக் நம்ம பேக் அண்டோட கனெக்ட் பண்ணி ஸோ அந்த விஷயம் டிப்ளை பண்ணால் இப்போதைக்கு நம்ம இது ஓகே. இப்போ நம்ம ரியாக்ட் வரைக்குமே நம்ம இதை டிப்ளை பண்ணலாம். நம்ம ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணி ரியாக்ட்லாம் பண்ணி டிப்ளாய் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ வந்து பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் ஃபர்தராக நம்ம சில சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு ஆர் சர்வீசஸ்ன்னு போயிட்டு இந்த இடத்துல வந்து சஜன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நம்ம பேஜில் பட் ஆனால் இங்கே சேஞ்ச் லிங்க்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆயிருக்காது. பிகாஸ் ஏன்னா லிங்க்ல வந்து இப்போதைக்கு கிட்டப்ல இருக்கிறது தான் வந்து அந்த கோடை எடுத்துக்கும். பட் ஆனால் இந்த கோடு வந்து நம்ம ஃபைலில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபைலில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணிப்போமோ அந்த ஃபைலோட கலர் வந்து சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கல. ஸோ அதனால தான் திரும்பி ஒயிட் கலராகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்எஸ்லையுமே ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகே, இந்த லேர்ன் மோர் நம்ம முன்னாடியே வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணோம். சரி, இப்போ லேர்ன் மோருக்கு சும்மா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் வைக்கலாம். அது இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். பட்டன் போட்டிருந்தீங்க சும்மா ப்ளூ சும்மா லைட்டாக வச்சுட்டு ப்ளூவாக லைட்டாக மீடியம் ப்ளூவாக வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஓல்டு இதுவா ஸோ இப்போ சிஎஸ்எஸ்லையும் சேஞ்ச் பண்ணால அந்த ஒரு லைக் ஆரஞ்ச் கலர் மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சா. ஸோ இண்டெக்ஸ்லையும் வந்து லைட்டாக ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுலையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ப்ளஸ் இங்கேயுமே வந்து ஒரு டூல் கார்டு இது வந்து ஒரு கிட்டப் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, நல்லா காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன எக்ஸ்டென்ஷன் கார்டு லைக் சேஞ்சஸ் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே ஒரு லிஸ்ட்டு காட்டும். ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 ஃபைலும் சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஓ, இங்கேருந்தே புஷ் பண்ணீங்களா? ஓகே, இதுவுமே பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல். ஏன்னா இன்னுமே நிறைய கிட்டப் கமெண்ட்ஸ்லாம் இன்னுமே நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒரு இது கிட்டத்தட்ட ஸ்கிராச்ல இருந்து பண்ற மாதிரி இப்போ நான் பண்ணது வந்து. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்து இன்னும் சில கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து இதுல தான் நீங்க பண்ற மாதிரி வரும். இது வந்து பேசிக்காக புஷ்க்கு ஓகே, பட் இதுல பண்ற மாதிரினா ஓகே. ஸோ வந்து நீங்க இப்போ அப்டேட் பண்ணியாச்சுல. அப்டேட் பண்ணது வந்து லைக் இங்கே வந்து தெரியுது. பட் ஆனால் நம்மளோட இதுல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். லைக் இதுல வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா. ஸோ சஜன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணோமா இந்த கிட் ஆட் டாட். ஸோ என்னன்னா இது ஃபோல்டர் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அகைன் புஷ் பண்ண போகிறோம். டாட் என்னன்னா வழக்கம் போல் எல்லாத்தையுமே நான் புஷ் பண்ணுறேன். லைக் கிட்டு கமிட்டில் வந்து நான் இப்போ மெசேஜ் வந்து முன்னாடி இந்த மெசேஜோட இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஆடர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இது ரொம்ப லென்த்தியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் முடிஞ்சது சின்னதாகவே இதோட நேம் வச்சுக்கலாம். கிட்டு இப்போ என்னன்னா ஃபுல் ஆரிஜின் மெயின் அப்படின்னா இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லைக் இப்போ கிட்டப்ல வந்து இப்போ நீங்க வந்து புஷ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க இந்த கோட் வந்து புஷ் பண்ணி சம்திங் ஏதோ ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா. இப்போ வேற யாராச்சும் ஒருத்தன் புஷ் பண்ணானா அது வேற சம் ரெஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா. யாரோ ஒருத்தர் இப்போ இது சேம் இந்த கிட்டப்லேயே வந்து 2 பேர் இப்போ நீங்க ஒரு டீமா வந்து கொலாபரேட் பண்ணி இப்போ ஒர்க் பண்றீங்க. இமேஜின்ல இந்த கிட்டப் க்ளோஸ் ஆயிடுச்சா. ஸோ அந்த ரெப்போசிட்டரிக்கு நம்ம இது ஐ மீன் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது நான் எப்படின்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க புஷ் பண்ணனால இப்போ அது கொலாபரேட் பண்ணிக்கணும். ஸோ கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிப்போம். அவர் வந்து வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாரு. ஸோ லைக் இப்போ நீங்க அதை நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கோடை வந்து அந்த கொலாபரேட் அவர் பண்ண கோடோட அட்டாச் பண்ணி தான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா ஃபுல் ஆரிஜின் மெயின் கொடுத்தோம் அப்படின்னா அவரோட கோடு இருக்குல்ல, ஐ மீன் அவரோட கோடோ இல்லை ப்ரீவியஸா என்ன கிட்டப் ரெப்போசிட்டரி ரீசெண்டா ஏதாச்சும் ஒன்று கமிட் பண்ணிருப்பாங்க வேற யாரோ ஒருத்தவங்க. ஸோ அந்த கோடை வந்து எடுத்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது இங்கே static.yml சொல்லிட்டு ஒன்று புதுசு ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே போட்டுருக்கு. லைக் இப்போ நம்ம இந்த கொடுத்தோன்னே ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா. லைக் நம்ம இங்கே நான் போடும்போதே வந்து static.yml ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கேட்டுச்சு. நான் வந்து ஓகே கொடுத்துருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து அதை டெப்ளாய் பண்ணும். ஸோ அதனால அந்த ஒரு ஃபைல் வந்து உங்கள் ரெப்போசிட்டரியில் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே கொடுத்துட்டேன். ஸோ
ஸோ கொடுத்த உடனே தான் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு ஸ்டாட்டிக்காக. ஏன்னா முன்னாடி இண்டெக்ஸ் HTML மெயின் CSS மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபுல் பண்ணோடனே கிட்டப்ல இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கோ அது ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இப்போ நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். கிட்டு புஷ் ஆரிஜினா. ஸோ இப்போ நீங்கள் புஷ் பண்ணுறது வந்து இப்போ இதுதான் லேட்டஸ்ட் கோடாக இருக்கும். ஐ மீன் ஆல்ரெடி இருந்த கோடை விட இப்போ உங்கள் கோடை வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ மர்ஜ் ஆகி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. இந்த இண்டெக்ஸ் மெயின் டாட்டு ப்ளஸ் இந்த கிட்டப் அந்த ரெபாசிட்டரி அந்த கிட்டப் ஐ மீன் கிட்டப் ஃபோல்டர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. புஷ் பண்ணோடனே இப்போ அகைன் நம்ம இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் போட்டோம் அப்படின்னா சாம்பிள் பேஜ் கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஆடட் நேம்னு வந்துருச்சா. முன்னாடி வந்து இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிட்டோ சம்திங் முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், சம்திங் இதை கொடுத்துருந்தோம், சாம்பிள் பேஜ்னு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஆடட் நேம்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ நம்ம இங்கே டாஸ்கில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து உடனே ப்ரெஸ் ஆகி இப்போ வந்து தெரிஞ்சிச்சு சஜன் வந்துருச்சு. இந்த லேர்ன் மோட்ல வந்து பட் ஆனால் CSS வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து உடனே வந்து எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் மோட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்லோவாக வந்து டெப்ளாய்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். கோட் நம்ம புஷ் பண்ண உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு லேட். ஸோ இந்த லேர்ன் மோட்லையுமே அது சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் நம்ம வந்து கோட் புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதில் அப்டேட் பண்ணி அகைன் புஷ் பண்ணி அதில் இருந்து சேஞ்ச். ஸோ இதுதான் நார்மலாக வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வந்து புஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஜாவாஸ்கிரிப்ட்